بسم الله الرحمن الرحيم والليل إذا يغشى والنهار إذا تجلى وما خلق الذكر والأنثى إن سعيكم لشتى فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى وأما من بخل واستغنى وكذب بالحسنى فسنيسره للعسرى وما يغني عنه ماله إذا تردى இந்த நூற்றாண்டிலே, அதாவது நாம் பேசக்கூடிய இந்த 2007ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு பகுதியிலே கொண்டார்கள் என்ற சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட 6000 புத்திஜீவிகளை கொண்டு குளித்தார்கள். எந்த காட்டு மிராண்டித்தனத்தை மங்கோலியர்கள் செய்தார்களோ, எந்த காட்டு மிராண்டித்தனத்தை அதே தாத்தாரிகள் செய்தார்களோ, அதையே இன்று நவீனமாக இந்த மக்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நான் என்ன சொல்லுகின்றேன் என்று சொன்னால், காலச்சக்கரம் மாறி மாறி வருகின்றது. இன்றைக்கு யூதர்களுடைய கையில இருக்கின்றது, நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அது நம்முடைய முதுமை காலமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய பிள்ளைகளுடைய காலமாக இருக்கலாம். இஸ்லாத்தின் எழுச்சி ரொம்ப உயரமாக இருக்கக்கூடிய ஒரு காலத்தை அல்லாஹு தஆலா உண்டாக்கி தருவார். நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால், வழிகெடுக்கக்கூடிய தலைவர்கள் இப்படி அவர்களுடைய தவறான அணுகுமுறையின் காரணமாக இந்த சதாம் ஹுசைன், இந்த அப்துல்லா, இந்த ஃபஹத், இப்படி இருக்கக்கூடிய இந்த தலைவர்களுடைய தவறான அணுகுமுறையின் காரணமாகத்தான் அந்த பூமியிலே அப்படி ஆயுதம் தூக்கப்படுகின்றது என்பதை ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்தார்கள். அது நடந்து கொண்டிருக்கின்றது என்பதற்காக வேண்டி அந்த விடயத்தை சொன்னேன். இன்னொரு விடயம் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சதகூனு ஃபிதன் தஸ்தன்லிஹுல் அர்ல் கத்லாஹா ஃபின்னார் அல்-லிசானு ஃபீஹா அஷத்து வக்வன் மினஸ் ஸைஃப் என்று சொன்னார்கள். அரபுலகத்தை சேர்ந்து ஒரு பெரிய ஃபித்னா வரும், அரபு மக்களை அது சூழ்ந்து கொள்ளும், அதில் கொலையாளர்கள் நரகத்துக்கு போவார்கள். அந்த நாளிலே ஆயுதத்தை விட நாவு பலம் பொருந்தியதாக இருக்கும் என்று சொன்னார்கள். அந்த நாளிலே ஆயுதத்தை விட நாவு பலம் பொருந்தியதாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்ததாக ஒரு முன்னறிவிப்பு செய்கின்றார்கள். என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆயுதத்தை விட நாவு என்று சொன்னால் என்ன? மீடியா, அதாவது ஊடகங்கள் என்று சொல்கின்றோமே, அந்த ஊடகங்கள். ஒரு காலம் இருந்தது, மக்களுக்கு வெளிநாட்டு செய்திகளை பார்ப்பது என்று சொன்னால் ராய்ட்டர் என்று போட்டு செய்தியை சொல்வார்கள், அல்லது பிபிசி போடுவார்கள், CNN போடுவார்கள், ஃபாக்ஸ் போடுவார்கள், AFP போடுவார்கள், போட்டு செய்திகளை சொல்வார்கள். அவர்கள் எது அவர்கள் இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்று நினைத்தார்களோ அதை காட்டினார்கள். அந்த தாக்கம் தான் இன்றைய இஸ்லாமிய மக்கள் தீவிரவாதிகளாக அவர்கள் காட்டுவது, பயங்கரவாதிகளாக காட்டுவது, ரசூலுல்லாஹ்வை பெரிய ஒரு பயங்கரவாதியாக கொண்டு வந்து காட்டுவது, சஹாபாக்களை காட்டுவது, அந்த மீடியாக்கள் செய்த வேலை. நபியவர்கள் சொன்னார்களே, நாவு ஆயுதத்தை விட பவராக இருக்கும், மீடியா அப்படி பவராக இருக்கும் என்று சொன்னார்கள். ஒரு நாட்டிலே யுத்தம் நடக்கின்றது என்று சொன்னால் முதலிலே கொல்லப்படுவது உண்மைகள் தான் என்று ஒரு பெரிய அறிஞர் சொல்லி வைத்தார். முதலிலே கொல்லப்படுவது உண்மை. இந்த நாட்டிலே நாங்கள் அதை பார்க்கின்றோம். அதே போல அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே 1996ஆம் ஆண்டு கத்தார் என்ற நாட்டிலே அல் ஜசீரா என்று சொல்லக்கூடிய ஒரு தொலைக்காட்சி சேவையை உருவாக்கி காட்டுகின்றார்கள். என்ன காட்டினார்கள்? ஆப்கானிஸ்தானிலே இவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை காட்டினார்கள், ஈராக்கிலே செய்யக்கூடிய வேலைகளை காட்டினார்கள். உலகமே அதிர்ச்சிக்குள்ளாகும் வகையிலே அபு குரைபிலே இருந்து 150 போட்டோக்களை கொண்டு வந்து சேர்த்தார்கள், கொண்டு வந்து ஜசீராவிலே கொண்டு வந்து காட்டினார்கள். உங்களுடைய வீட்டு கிணறுகளிலே இந்த கலைஞர் டிவியும், சன் டிவியும், ஜெமினி டிவியும் போட்டு பார்ப்பதை விட நீங்கள் கொஞ்சம் திருப்பி அரபு கிணறுகளின் பக்கம் திருப்பி பாருங்கள், அல் ஜசீராவை பாருங்கள். 15 நாளாக லைவ் டெலிகாஸ்ட் போட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். பாலஸ்தீனத்திலே என்ன நடக்கின்றது என்று காட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். சகோதரர்களே, எந்த அளவுக்கு 150 போட்டோக்களை கொண்டு வந்தார்கள். அபு குரைபிலே ஈராக்கிய கைதிகளுக்கு கொடுக்கக்கூடிய சித்திரவதை, ஒரு வெறி பிடித்த நாயை கொண்டு வந்து 2-3 நாய்களை கொண்டு வந்து ஈராக்கிய கைதியை நிர்வாணமாக போடுகின்றார்கள், போட்டு கடித்து குதிர வைக்கின்றார்கள். அதை போட்டோவாக எடுத்தார்கள் சகோதரர்கள். அல் ஜசீராவிலே கோடி கொடுத்து வாங்கினார்கள். இன்னொரு போட்டோவை நான் பார்த்தேன், ஈராக்கிய 2 ஆண் கைதிகளை நிர்வாணமாக வைத்து
அதாவது பலவந்தப்படுத்தி தண்ணீரை சேர்க்க செய்ய வைக்கின்றார்கள். தோக்கை இப்படியே வைத்திருக்கின்றான், வைத்துக் கொண்டு பலவந்தப்படுத்தி அப்படி செய்ய வைக்கின்றார். சகோதரர்களே, என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதை எடுத்து காட்டினார்கள். மலசலம் நிறைந்த ஒரு இடத்திலே நடுவிலே கொண்டு வந்து கையையும் காலையும் கட்டி வைத்து அந்த நாட்டத்துக்கு மத்தியிலே 2-3 கைகளை அப்படியே கொண்டு வந்து போடுகின்றார்கள். பார்க்க முடியாத அளவுக்கு வெளிச்சம், இந்த போக்கஸையே என்னால் பார்க்க முடியவில்லை, பார்க்க முடியாத அளவுக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து முன்னாலே அப்படியே கொண்டு வந்து காட்டுகின்றார்கள். காட்டி உளவியல் தாக்கத்தை உண்டாக்குகின்றார்கள். காதுகள் கேட்க முடியாத அளவுக்கு சத்தத்தை கொண்டு வந்து அப்படியே போட்டு அப்படி தாக்குகின்றார்கள். சகோதரர்களே, ஒரு கொடூர காட்சியை காட்டினார்கள். எப்படி தெரியுமா? ஒரு மனிதரை கொல்வதற்காக வேண்டி இந்த அபூ குரைப் ஜெயிலிலே தண்ணீரை வைக்கின்றார்கள். அந்த தண்ணீரை வைத்து தண்ணீரிலே கரண்டை வைத்திருக்கின்றார்கள். கரண்டை வைத்து விட்டு ஒரு ஈராக்கிய கைதியை பிடித்து கொண்டு வந்து தோக்கை வைத்து அந்த தண்ணீரிலே சிறுநீர் கழிக்குமாறு சொல்கின்றார்கள். இவர் சிறுநீர் கழிக்கின்றார். சிறுநீர் கழிக்கின்ற போது தண்ணீரிலே இருக்கக்கூடிய கரண்ட் இந்த சிறுநீரிலே பாஸ் பண்ணுகின்றது, ஆணுறுப்பை தாக்குகின்றது. சகோதரர்களே, துடிதுடித்து மௌத்தாகின்றார். என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதெல்லாம் நீங்கள் மங்கோலியர்களுடைய சபையிலே நீங்கள் காண தேவையில்லை. இன்றைய ஊடகங்கள் காட்டி தருகின்ற பாடங்கள். பாலஸ்தீனத்தை சேர்ந்த சிறுவன் முகமது துர்ரா, நீங்கள் பார்த்திருப்பீர்கள், வாப்பாவின் மடியிலே இருந்து கையை இப்படி காட்டுகின்றார். துடி துடிக்கக்கூடிய அந்த பச்சை பாலகனை வெடி வைத்துக் கொண்டார்கள். இன்றும் கூட நீங்கள் பார்க்கின்றார். நான் ஒரு முந்தநாள் ஒரு காட்சியை பார்த்தேன் சகோதரர்களே, அல் ஜசீராவிலே. எப்படி தெரியுமா? ஒரு தாய் பிள்ளையை தூக்கி கொண்டு ஓடி வருகின்றான். அந்த சின்ன பிள்ளைக்கு அடித்திருக்கின்றான் இஸ்ரவேல் துப்பாக்கிக்காரன். அடித்து ஒரு கண் போய்விட்டது. ஒரு 4 வயது பையன் சகோதரர்கள் துடிதுடித்து கத்துகின்றார். ஓடி வருகின்றார் தாய் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி கொண்டு. ஹாஸ்பிட்டலிலே கரண்டும் இல்லை, டாக்டர் அப்படியே பார்த்து கொண்டிருக்கின்றார். துடிதுடித்து கத்தி கத்தி அந்த பிள்ளை மௌத்தாகின்றார். எங்கே? தாயுடைய மடியிலே. சகோதரர்களே, இந்த உலகத்துக்கு அப்படி ஒரு பங்கு இருக்கின்றது, அப்படி ஒரு மீடியா இருக்கின்றது என்பதை அப்படி கொண்டு வந்து காட்டினார்கள். சகோதரர்களே, என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நான் என்ன சொல்லுகின்றேன் என்று சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, என்ன சொன்னார்கள்? அந்த நாளிலே நாவு பவராக இருக்கும் என்று சொன்னார்கள். மீடியாக்களுடைய போட்டி. ஒரு புஷ் அமெரிக்க ஜனாதிபதி ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்காக வேண்டி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்காக வேண்டி போயிருக்கின்றார். ஜனநாயக நாடு. அங்கே போய் ஒரு மாணவன் எழுப்புகின்றான், பொப் என்று சொல்லக்கூடிய மாணவன் எழுப்பி கேட்கின்றான், நீங்கள் அல்கோரை விட குறைந்த வாக்குகளை பெற்றும் எப்படி அமெரிக்க ஜனாதிபதியாக மாறினீர்கள்? முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, ஈராக்கிலே பேரழிவு ஆயுதங்கள் இல்லை என்று தெரிந்தும் கூட நீங்கள் ஏன் அந்த ஈராக்கை தாக்கினீர்கள்? மூன்றாவது கேள்வி, அவன் என்ன கேட்கின்றான் என்று சொன்னால், நீங்கள் நினைக்கின்றீர்களா ஹீரோஷிமா நாகசாகிலே நடந்த தாக்குதலை விட இந்த ஈராக்கிலே நடந்த தாக்குதல் குறைவானது என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா என்று அவர் கேட்கின்றார். சகோதரர், அவர் கேட்கின்றார். உடனே இடைவேளைக்கான வேண்டி மணி அடிக்கின்றது. எல்லோரும் போய்விட்டார்கள். இது அல் ஜசீராவிலே அப்படியே எடுத்து போட்டிருந்தார்கள். அது இடைவேளை மணி எடுத்து போய்விட்டார்கள். போனதன் பின்னால் மீண்டும் அந்த 2வது டைம் துவங்குகின்றது. மீண்டும் புஷ் வந்து நிற்கின்றார். இப்போது 2வது ஒரு மாணவன் எழுப்புகின்றான், ஜோன். அவன் எழுப்பி கேட்கின்றான், குறைந்த வாக்குகளை பெற்றும் நீங்கள் அமெரிக்க ஜனாதிபதியாக ஏன் ஆனீர்கள்? 2வது, இந்த ரசாயன ஆயுதங்கள் இல்லை என்று தெரிந்தும் நீங்கள் ஏன் ஈராக்கை தாக்கினீர்கள்? 3வது, அவன் கேட்ட கேள்வி, இந்த ஹிரோஷிமா நாகசாகியை விட ஈராக்கை பெருசாக நினைக்கின்றீர்களா, சின்னதாக நினைக்கின்றதா? 4வது கேட்டான், வளமைக்கு மாற்றமாக 20 நிமிடங்களுக்கு முன்னால் இடைவேளைக்கான பெல்லை ஏன் இன்றைக்கு நேரத்தோடு அடித்தார்கள்? 20 நிமிஷம் ஏன் முன்னாலே அடித்தார்கள்? அடுத்து கேட்டான், எனக்கு முன்னால் கேள்வி கேட்ட பொப் என்ற மாணவன் இப்போது எங்கே என்று கேட்டான். பொப் என்ற மாணவன் எங்கே என்று கேட்டான். என் சகோதரர்களே, என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நான் என்ன சொல்லுகின்றேன் என்று சொன்னால், அப்படி அந்த கொடூரங்களை அப்படியே காட்டுகின்றார்கள். அமெரிக்காவுக்கு வேண்டும் ஈராக்கிலே அந்த ரசாயன ஆயுதம் அல்ல, அவர்களுடைய பெட்ரோல் வேண்டும் என்பதை காட்டுகின்றார்கள். என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்களுடைய அறிக்கை என்ன தெரியுமா? இதுவரைக்கும் 7,10,000 ஈராக்கிய மக்களை கொண்டு குவித்திருக்கின்றார்கள். யார் கொண்டு குவித்திருக்கின்றார்கள்? இந்த அமெரிக்காவிலே கொண்டு குவித்திருக்கின்றார்கள். 2 அறிஞர்கள், ஈராக்கை சேர்ந்த அறிஞர்கள். அப்படி என்ன செய்கின்றார்கள் தெரியுமா சகோதரர்களே? தண்ணீரை சுட வைக்கின்றார்கள். கொதிக்க கொதிக்க தண்ணீர். அந்த 2 பேரையும் உசுரோடு கொண்டு போய் தண்ணீரில் இறக்குகின்றார்கள். அரித்து அப்படியே கொள்ளுகின்றார்கள். எதற்கு? என்ன சொல்லுகின்றார் தெரியுமா? புஷ், ஈராக்கிய விஞ்ஞானிகள் அணு குண்டுகளை விட பயங்கரமானவர்கள் என்று சொல்லுகின்றார்.
ஈராக்கிய விஞ்ஞானிகள் அணுகுண்டுகளை விட பயங்கரமானவர்கள் என்று சொல்லுகின்றார். என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நான் என்ன சொல்லுகின்றேன் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முன்னறிவிப்பு நாவு பலம் பொருந்தியது என்பதை இந்த காலத்திலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். என் அருமைக்குரிய சகோதரர்களே, இன்னொரு விடயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி அலல் ஹக்கி யுகாத்திலூன். என்னுடைய உம்மத்திலே ஒரு சிறு கூட்டம் சத்தியத்துக்காக வேண்டி தொடர்ந்து கியாமத் வரை போராடி கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தொடர்ந்து என்று சொன்னால் என்ன? அரபியிலே லா தஸாலு என்று சொன்னால் கண்டினியூஸ் ஃபார்ம் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது அர்த்தம் சகோதரர்களே. அப்படி ஒரு கூட்டம் போராடி கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த போராட்டத்தை நாங்கள் காண்கின்றோம் சகோதரர்களே. இந்த 70-80 ஆண்டுகளிலே என்ன நினைக்கின்றேன், ஆப்கானிஸ்தானிலே ரஷ்ய படைகள் ஊடுருவி தாக்கினார்கள். அந்த நேரத்திலே அங்கே ஒரு கூட்டம் இருந்தார்கள், தாலிபான்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டம். முல்லா அமர் இருந்தார். அவர் சொல்லுகின்றார், எங்களுக்கு உதவிக்கு யாராவது வரமாட்டீர்களாப்பா, வந்து தாக்குகின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள். நான் சொன்னேனே, 7000 கோடிக்கு சொந்தக்கார ஒரு மனிதர் இந்த சப்தத்தை கேட்கின்றார். யார்? ஒசாமா பின் லாடின். ஹுப்பு துன்யாவை அவர் விரும்பியது கிடையாது, மௌத்தின் மீது அவர் வெறுப்பு வந்தது கிடையாது. அங்கிருந்து ஓடி வருகின்றார் சகோதரர்களே. எந்த அளவுக்கு ஆப்கானிஸ்தானில் சேர்ந்த ஒரு வீரர் சொல்லுகின்றார், எப்படி தெரியுமா சகோதரர்களே? அவர் சொல்லுகின்றார், ஓசாமா எங்களுக்கு பணத்தை மட்டும் தரவில்லை, தன்னையே அர்ப்பணித்தார், எங்களோடு வாழ்ந்தார், எங்களோடு எல்லா வேலைகளையும் செய்தார், எங்களோடு சேர்ந்து போராடினார் என்று சொல்லுகின்றார் சகோதரர்களே. ஒரு கூட்டம் சத்தியத்துக்கு எதிராக போராடும் என்று சொன்னார்களே, சத்தியத்துக்காக, அந்த கூட்டத்தை நாம் கண்ணினால் பார்ப்பதோடு இருக்கின்றது சகோதரர்களே. தாலிபான்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் அவருடைய பேட்டியை அந்த அரபு தொலைக்காட்சியிலே அன்றைக்கு போடுகின்றார்கள். எப்படி தெரியுமா? தலைப்பா கட்டி இருக்கின்றார்கள், ஒரு போர்வையை சுத்தி இருக்கின்றார்கள், அவர்கள் சோளவத்தை அவித்துத்தான் திங்கின்றார்கள். அவர் சொல்லுகின்றார், சோறு திங்க முடியாது, தின்றால் வயிற்றுக்கு பாரம், நடக்க முடியாது என்று சொல்கின்றார். நாங்களே யோசித்து பாருங்கள், நாங்கள் சோறு அடித்தோம் என்று சொன்னால் வயிற்றுக்கு பாரம், அப்படியே படுத்து விடுவோம். தோளிலே ராக்கெட் லேஞ்சரை போட்டிருக்கின்றார்கள், மயில்கணக்காக நடக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். தொழுகை நேரம் வருகின்றது, தொழுகின்றார்கள் சகோதரர்களே. நாங்கள் என்ன இந்த மார்க்கத்துக்காக வேண்டி இப்படி கதிரை போட்டு புரிஞ்சிருக்கின்றோம். இதை தவிர வேறு எதுவும் தெரியாது. அவர்கள் பேனை கண்டதில்லை, கரண்டை கண்டதில்லை என்று நினைக்கின்றேன். காடு வழி அலைந்து திரிகின்றார்கள். என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி ஒரு கூட்டம் சகோதரர்களே. இன்றைக்கு உலகம் பூராக அப்படி நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆப்கானிஸ்தானிலே 20 வருஷங்கள் நடக்கக்கூடிய இந்த போர் கிட்டத்தட்ட 15 லட்சம் ஆப்கானிஸ்தான் மக்களை கொண்டு விட்டார்கள். 50 லட்சம் பேரை அகதிகளாக்கி விட்டார்கள். கிட்டத்தட்ட 18-19 லட்சம் பேரை அங்கவீனர்களாக ஆக்கி விட்டார்கள். பொருளாதார தடை போட்டார்கள். பிள்ளைகள் மருந்து இல்லாமல் பசியிலே அழுது கொண்டு உயிர் திறக்கின்றது. அந்த நேரத்திலே இந்த சர்வதேச சமூகத்தை பார்த்து கேட்டார்கள், எங்களுடைய பிள்ளைகளுக்கு மருந்தை தாருங்கள், இல்லை என்று சொன்னால் உங்களுடைய கடவுளை நாங்கள் தூளாக்கி விடுவோம் என்று சொன்னார்கள். எங்களுடைய நாட்டில் எல்லாம் பெரிய பிரச்சனை நடந்தது சகோதரர்களே. நாம் அதை ஆதரிக்கவில்லை. நான் என்ன சொல்லுகின்றேன் என்று சொன்னால், அந்த நிலைமையிலே துடித்து துடித்து பிள்ளைகள் தாங்குகின்ற சாவுகின்ற போது அதை அவர்களால் பார்க்க முடியாமல் அப்படி செய்தார்கள் சகோதரர்களே. நான் என்ன சொல்லுகின்றேன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கின்றது. இந்த பாலஸ்தீன பூமியிலே ஹமாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், 12 வயதிலே ஒரு காலை இழந்த சக்கர நாற்காலியிலே போகக்கூடிய ஒரு மனிதர் ஷேக் அஹமது யாசின், ஒரு கண் பார்வை இல்லை, காதும் கேட்காது, அவருடைய வழிகாட்டிலே ஒரு கூட்டம் அப்படியே சட்டை பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பொஸ்னியாவிலே நாங்கள் பார்த்தோம், 90ஆம் ஆண்டுகளிலே 1,75,000 பேரை துடிக்க துடிக்க கொலை செய்தார்கள் சகோதரர்களே. சுமார் 40,000 முஸ்லிம் பெண்களை கற்பழித்து கரு உண்டாக்கினார்கள். யார்? சேபிய காட்டு மிராண்டிகள் அப்படி செய்தார்கள். நாங்கள் இதையெல்லாம் கண்டும் காணாது போல் இருக்கின்றோம். நன்மைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு காட்சியை பார்த்தேன். எப்படி தெரியுமா? ஒரு வயிற்றிலே பிள்ளை உண்டாகி இருக்கக்கூடிய ஒரு பொஸ்னிய முஸ்லிம் பெண்மணியுடைய வயிற்றை அப்படியே வெட்டுகின்றார்கள். வெட்டி உள்ளே இருக்கக்கூடிய பிள்ளையை வெளியே எடுக்கின்றார்கள். எடுத்து விட்டு சகோதரர்களே, எடுத்துவிட்டு அந்த வயிற்றுக்குள்ளே ஒரு பூனைக்குட்டியை வைத்து தைக்கின்றார்கள். எங்கே? இந்த பொஸ்னியாவிலே. என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நேட்டோ படைகள் என்று சொல்லி போட்டு அனுப்பினார்கள். அனுப்பி என்ன செய்தார்கள் தெரியுமா? கொண்டு குமிக்கப்பட்ட லட்சக்கணக்கான முஸ்லிம்களை அடக்குவதற்குத்தான் அவர்களை பயன்படுத்தினார்கள். எதற்காக வேண்டி? அவர்கள் அணிந்திருந்த தங்கங்களை எல்லாம் நேட்டோ படைகள் களவெடுத்து எடுத்தார்கள். இந்த ஐக்கிய நாடுகள் சபை என்று சொல்லி ஒரு சபை இருக்கின்றது, அதிலே ஒரு பாதுகாப்பு சபை என்று ஒன்று இருக்கின்றது. 15 நாடுகள் அதிலே அங்க வைக்கின்றார்கள். அந்த 15 நாடுகளிலே 10 நாடுகள் தற்காலிக அங்கத்துவம் உள்ளவை, 5 நாடுகள் நிரந்தர அங்கத்துவம் உள்ளவை.
அமெரிக்கா, பிரான்ஸ், சீனா, ரஷ்யா, இன்னொரு நாடு இங்கிலாந்து என்று நினைக்கின்றேன். 5 நாடுகள் நிரந்தர அங்கம் உள்ளவை. 9 நாடுகள் ஒரு விஷயத்துக்கு வாக்களித்தால் அது செல்லுபடியாகும். அப்படித்தான் அவர்களுடைய அந்த ஷெட்யூலை போட்டிருக்கின்றார்கள். ஆனால் 14 நாடுகள் ஆதரித்து வாக்களிக்கின்றார்கள். ஒரு நாடு நிரந்தர அங்கத்துவம் உள்ள நாடு, அமெரிக்காவோ, இங்கிலாந்தோ, பிரான்சோ, சீனாவோ, இத்தாலியோ, அந்த ஒரு நாடு எதிர்த்து வாக்களிக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். 14 நாடு வாக்களித்தாலும் அது செல்லாது. எது? அதுதான் வீட்டோ என்று போட்டிருக்கின்றார்கள். இந்த பாதுகாப்பு சபை பாலஸ்தீனத்துக்கு அடிக்க வேண்டாம் என்று சொல்லுகின்றது. அமெரிக்கா வீட்டோவை போடுகின்றது, இங்கிலாந்து வீட்டோவை போடுகின்றது. ஈராக்குக்கு அடிக்க வேண்டாம் என்று சொல்கின்றார்கள், அமெரிக்கா வீட்டோவை போடுகின்றது. போட்டுவிட்டு அதை செல்லுபடியாக்குகின்றார்கள். ஆகப்பெரிய ஓட்டை என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நான் என்ன சொல்லுகின்றேன் என்று சொன்னால், பொஸ்னியாவிலே 20 வருஷம் கருவறுத்து விட்டார்கள். இந்த காஷ்மீர் வேறெங்கும் தேவையில்லை. பொம்பாயிலே யாரோ 4-5 பேர், அது முஸ்லிமா காபிரா என்றும் தெரியாது, அவன் செய்தது சரி என்றும் நாங்கள் சொல்லவில்லை, கொண்டான் என்று 200 பேரை கொண்டான் என்பதற்காக வேண்டி என்னவெல்லாம் காட்டுகின்றார்கள். இந்த காஷ்மீரிலே மாத்திரம் 2007ஆம் ஆண்டிலே இருந்து 2008 ஜூன் வரை சகோதரர்களே 1150 மாணவர்களை உயிரோடு பத்தி கொள்ள வைத்திருக்கின்றார்கள். யார்? இந்த இந்திய ராணுவம் கொள்ள வைத்திருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியுமா? எத்தனையோ டோசர்களை போட்டவர்களுடைய வீடுகள் எல்லாம் உடைத்து தள்ளுகின்றார்கள். இந்த செஸ்னியா ரஷ்யாவுடைய பகுதி, அவர்களுக்கு பெருநாளும் இல்லை, நோன்பும் இல்லை. ரஷ்யாவுடைய குண்டு வீச்சு விமானங்களும் புல்டோசர்களும் வந்து தாக்கிக் கொண்டே இருக்கின்றது. உலகம் பூராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? சத்தியத்துக்காக வேண்டி ஒரு கூட்டம் உலகம் பூராக போராடி கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி நாங்கள் பார்க்கின்றோம். ஈராக்கிலே ஒரு கூட்டம் போராடி கொண்டிருக்கின்றார்கள், ஆப்கானிஸ்தானிலே ஒரு கூட்டம் போராடி கொண்டிருக்கின்றார்கள், இந்த பகுதியிலே காஷ்மீரிலே போராடி கொண்டிருக்கின்றார்கள். உலகத்திலே எங்கெல்லாம் குழப்பம் நடக்கின்றதோ, இஸ்லாம் எங்கெல்லாம் தாக்கப்படுகின்றதோ, அங்கெல்லாம் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். தாயிஃபத் ஒரு சின்ன கூற போராட்டம் நடத்தும் என்று சொன்னார்கள். ஒரு பெரிய கூட்டம் பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார்கள். அதை நாங்கள் பார்க்கின்றோம் சகோதரர்களே. நான் என்ன சொல்லுகின்றேன் என்று சொன்னால், முதலாவது இந்த சமகாலத்திலே இஸ்லாமிய உம்மத்துடைய ஆக பொறுப்பு என்ன? அதிலும் குறிப்பாக அரபு உலகத்திலே இருக்கக்கூடிய மக்களுடைய பொறுப்பு என்ன? அவர்கள் கண்டனங்களை எழுப்புவதல்ல சகோதரர்களே, இவர்களுக்கு எதிராக போராட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான். அதை அவர்கள் செய்ய வேண்டும். இந்த நாட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய பொறுப்பேற்ற அதை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் என்று அருமைக்குரிய சகோதரர்களே. இந்த நாட்டிலே எங்களுக்கு போராட்டம் இதுவரை இல்லை, நாங்கள் போராடவும் இல்லை, அப்படி தேவையும் இல்லை. எங்களுடைய அந்த அமைப்பு என்ன? ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஒரு பொறுப்பு தருகின்றார்கள். சத்தியத்துக்காக வேண்டிய ஒரு கூட்டம் போராடும் என்று சொன்னார்கள். இன்னொரு முன்னறிப்பு சொன்னார்கள், லா தகுமு ஸாஅத்து ஹத்தா. எப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், லா தகுமு ஸாஅத்து, கியாமத்துக்கு நெருக்கமான ஒரு காலம் வரும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், என்னுடைய உம்மத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிறு கூட்டம் சத்தியத்தை வெளிப்படையாக சொல்லி பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார்கள். அலல் ஹக்கி லாஹிரீன் என்று சொன்னார்கள். சத்தியத்தை வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் கியாமத்து வரை அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னார்கள். போராட்டம் இருக்கக்கூடிய பூமியிலே போராட்டம் நடந்து கொண்டிருக்கும். சத்தியத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்திலே சத்தியத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய என்ன நிபந்தனை? லாஹிரீன் ஹிலாஃபுல் பாத்தின், பகிரங்கமாக ரகசியமாக சொல்வதை விட்டுவிட்டு வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் கியாமத்து வரை இருக்கும் என்று சொன்னார்கள். ஒன்று அந்த கூட்டத்திலே நாங்கள் இருக்க வேண்டும். எந்த கூட்டத்திலே? போராடக்கூடிய அந்த கூட்டத்திலே இருக்க வேண்டும். எங்களுக்கு அப்படி ஒரு தேவை இந்த நாட்டிலே இல்லை. அங்கே போய் போராடுவதற்கும் நாங்கள் பலவீனர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே உள்ள தேவை என்ன? சத்தியத்தை என்னுடைய சின்ன கூட்டம் பிரச்சாரம் செய்வார்கள். அவர்களுக்கு எதிராக சதி போடக்கூடிய பெரும்பான்மை முஸ்லிம்களுடைய சதி ஒரு நாளும் சரி வராது என்று சொன்னார்கள். என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு பிரச்சாரம் சத்தியத்துக்காக வேண்டி நாங்கள் இன்று செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சின்ன கூட்டம் தான் இருந்து கொண்டிருப்பார்கள். இதையே அசத்தியமான ஒரு கூட்டம் வைப்பார்கள் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கிலே 2000 கணக்கிலே நிறுத்தியிருப்பார்கள். அதுதான் ஹக்குடைய அடையாளம். அதுதான் சகோதரர்களே, அதுதான் ஹக்குடைய அடையாளம்.
நான் என்ன சொல்லுகின்றேன் என்று சொன்னால், சத்தியத்தை வெளிப்படையாக சொல்வது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நன்றாக நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த இந்த நாட்டிலே இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய எத்தனையோ ஜமாத்துகள், எத்தனையோ இயக்கங்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன சொல்வார்கள்? தௌஹீதை பற்றி அடுத்து பேசுவார்கள். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் எந்த சக்தியும் இல்லை என்று பேசுவார்கள். அதே நேரத்திலே கபரிலே ஒரு கூட்டம் போய் விழுந்து கொண்டிருக்கும், அவுலியாக்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் போய் கொண்டிருக்கும். அதை பற்றி வாய் திறக்கவே மாட்டார்கள். தௌஹீதை பேசுவார்கள், ஷிர்க்கை கண்டுகொள்ள மாட்டார்கள். இது சத்தியத்தை பிரச்சாரம் செய்வதா? சுன்னத்தை பற்றி பேசுவார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை உயிர்ப்பிப்பதிலே இருக்கக்கூடிய உண்மையை சொல்லுவார்கள். ஆனால் நபியுடைய சுன்னத்துக்கு மாற்றமாக ஒன்றை கொண்டு வந்து மார்க்கத்திலே போட்டால் அது நூதனம், அது வழிகாடு, அது நரகம். இதை சொல்ல போக மாட்டார்கள். ஏன்? அதுதான் சகோதரர்களே சத்தியத்தை வெளிப்படையாக சொல்வது என்று சொன்னால், அதுதான் சத்தியத்தை வெளிப்படையாமல் சொல்லாமல் இருப்பது என்று சொன்னால் அதுதான் இஸ்லாம் என்று ஒரு விடயத்தை பேசுவார்கள். அணு அணுவாக இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதிலே துனியா ஆகிரவுடைய வெற்றி தங்கி இருக்கின்றது என்று அழகான ஒரு போதனை மார்க்கத்திலே இல்லாத எத்தனையோ கொண்டு வந்து புகுத்தப்படும். ஜாஹிலியத்துகள் வரும், எல்லாம் வரும் சகோதரர்களே. ஆனாலும் அதை அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நான் என்ன சொல்லுகின்றேன் என்று சொன்னால், அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விடயங்களை சொன்னார்கள். எப்படி தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், நலவுகள் இருக்கக்கூடிய ஒரு காலம் வரும், அந்த நலவோடு களங்கத்தையும் சேர்த்து செய்யக்கூடிய ஐமாக்கள், வழிகாட்டிகள் வருவார்கள். அதாவது தௌஹீதும் இருக்கும், ஷிர்க்கும் இருக்கும், சுன்னத்தும் இருக்கும், பிதஅத்தும் இருக்கும், இஸ்லாமும் இருக்கும், ஜாஹிலியத்தும் இருக்கும். சஹாபாக்கள் கேட்டார்கள், களங்கம் என்ன யா ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஐம்மத்து யகூனூன பஅதி யஸ்தன்னூன பிகைரி சுன்னதி வ யஹ்ததூன பிகைரி ஹதி தாரிஃபு மின்கும் வத்திருக்கு என்று சொன்னார்கள். என்னுடைய சுன்னத்துக்கு மாத்தமான ஒரு சுன்னத்தை கொண்டு வந்து மக்களுக்கு போடுவார்கள். என்னுடைய நேர்வழிக்கு மாத்தமான ஒரு நேர்வழியை கொண்டு வந்து மக்களுக்கு ஹிதாயத்தாக காட்டுவார்கள். யார்? பெரும்பான்மையான கூட்டம் போடுவார்கள். சிறுபான்மை கூட்டம் சத்தியத்தை சத்தியமாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நலவையும் காண்பாய், கெடுதியையும் காண்பாய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பார்க்கின்றோம், தவ்வா களத்திலே பார்க்கின்றோம். என்ன சொல்வார்கள்? நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுக்க கூடாது என்று சொல்வார்கள். அதாவது தீமையை தடுத்தால் பிரச்சனை வரும் என்று சொல்லி தீமையை தடுக்க போக மாட்டார்கள். இன்னும் சில மக்கள் தீமையை தடுக்க வேண்டும், ஒத்துமைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்று அப்படி ஒரு கட்டளை போடுவார்கள். சகோதரர்கள், ஒத்துமைக்கு ஆபத்து வராமல் சுன்னத்துக்காக வேண்டி சமுதாயத்தை பிரிக்காதீர்கள். நான் கேட்கின்றேன் இஸ்லாமிய சகோதரர்களே, அதாவது ஒரு நாளை இந்த அண்ணன் தம்பிமார்கள் ஒன்றாக ஒரு பிசினஸ் நடத்துகின்றார்கள். நல்ல பிசினஸ் போகின்றது. அந்த நேரத்திலே அண்ணன் கல்யாணம் முடிக்கின்றான். முடித்து அவனும் மனைவியும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்திலே இந்த மனைவிக்காரி கொஞ்சம் சொல்லுகின்றான், நீங்கள் தானே கஷ்டப்படுகின்றீர்கள், அதனால் நீங்கள் கொஞ்சம் கூட எடுங்கள் என்று சொல்லுகின்றார். அண்ணன் கொஞ்சாவுடைய சொல்லை கேட்டு கூட எடுக்கின்றான். இந்த தம்பிமார்களுக்கு இடையிலே சண்டை வருகின்றது. அந்த கடை ஒன்று தனியாக பிரிகின்றது. இரண்டாவது தம்பியும் கல்யாணம் முடிக்கின்றான், சுன்னத்து செய்கின்றான். அவனுடைய பஞ்சாதியும் அதே விஷயத்தை சொல்லுகின்றான். திரும்ப சண்டை வருகின்றது. கடை இரண்டாக போகின்றது, மூணாக போகின்றது. கதைப்பதும் கிடையாது, கடையும் துண்டாகிவிட்டது. இப்போ யாராவது ஒருவரை கொண்டு வந்து மக்கள் கேட்கின்றார்கள், பார்த்தீர்களா, ஒத்துமையாக இருந்தார்கள், ஒரு சுன்னத்தை செய்தார், கல்யாணம் முடித்து இப்படி பிரிந்து சண்டை பிடித்து விட்டார்கள் என்று சொன்ன போது யாராவது ஒரு அறிஞர் சொல்லுவாரா? ஒரு ஒத்துமை பருளு, திருமணம் முடிப்பது சுன்னத்து, எனவே திருமணம் முடிக்காதீர்கள், எது செய்யாதீர்கள், கல்யாணம் முடிக்காதீர்கள், சுன்னத்து, ஒத்துமை எங்களுக்கு பருளு என்று சொல்வார்களா? என்ன சொல்வார்கள்? கல்யாணமும் முடிக்க வேண்டும், ஒத்துமையாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதைத்தான் நாங்களும் அப்ளை பண்ணுகின்றோம். என்ன சொல்கின்றோம்? ஒத்துமையும் வேண்டும், சுன்னத்தும் ஹயாத்தாக வேண்டும் என்று சொல்கின்றோம் சகோதரர்களே. அதாவது இதெல்லாம் வழிகட்ட தவறான மனிதர்கள், ஐம்பாக்கள் போடுகின்ற தவறான அந்த சூத்திரங்கள். அது ஒரு நாள் உதவாது. இன்னும் சில மக்கள் சொல்கின்றார்கள், படிப்படியாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்வார்கள் சகோதரர்களே. அதற்கு உதாரணம் காட்டுவார்கள். என்ன தெரியுமா? இந்த மது வசனத்தை மூன்றாக அல்லாஹ் 3 கட்டத்திலே தானே ஹராமாக்கினான், ஒரே வசனத்தில் ஹராமாக்கினான் என்று அவர்கள் கேட்பார்கள். நாமும் திரும்ப கேட்கின்றோம், உன்னுடைய வாப்பா சாராயம் குடித்து கொண்டு போய் இருக்கின்றார், ரொம்ப வருத்தம், டாக்டர் இடத்திலே கொண்டு போய் காட்டுகின்றார்கள். டாக்டர் சொல்லுகின்றார், இதன் பின்னால் ஒரு கிளாஸ் குடித்தாலும் நீ செத்து போய் விடுவா என்று சொல்கின்றார். நாங்கள் சொல்வோம், அல்லாஹ் படிப்படியாகத்தான் மதுவை ஹராமாக்கினான். டாக்டர் ஒரே அடியாக விட சொல்லாதீர்கள், படிப்படியாக வாப்பா விடட்டும். எப்போ? நாளைக்கு அரை கிளாஸ் அடிக்கட்டும்,
ஒரு மாசத்துக்கு பின்னால் காகலாஸ் அடிக்கட்டும் என்று சொல்வோமா? உடனே முடியும் என்று சொல்வோமா? எந்த சாராய வசனத்தை நீங்கள் சொல்லுகின்றீர்களோ அதே வசனத்தை தான் நாங்களும் சொல்லுகின்றோம். சொல்ல மாட்டீர்கள். என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, நலவு இருக்கும், கலங்கம் சேர்ந்திருக்கும். சொந்த புத்தியை போடுவார்கள் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். உலமாக்கள் வருவார்கள், சொந்த புத்திக்கு மார்க்க தீர்ப்பை சொல்வார்கள். நாங்கள் பார்க்கின்றோம் சகோதரர்களே, இந்த இந்த பாலஸ்தீன பிரச்சனையிலே நாங்கள் பார்க்கின்றோம். புத்தகத்திலே ஒரு அறிவிப்பு கொடுக்கின்றார்கள். எப்படி தெரியுமா? பாலஸ்தீன முஸ்லிம்களுக்காக வேண்டிய ஆசுரா நாளிலே நீங்கள் நோம்பிருங்கள். எதற்கு ஆசுரா நோன்பு? பாலஸ்தீன முஸ்லிம்களுக்கு தாக்குதல் வராமல் இருப்பதற்காக வேண்டி நோம்பிருந்து விட்டு துஆ செய்து சூரத்துல் ஃபத்ஹ் ஓதுங்கள் என்று சொன்னார்கள். நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா? ஆசுரா நோன்பு முதலிலே எனக்கு வந்தது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஃபிரௌனை அழித்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை காப்பாற்றிய சந்தோஷத்துக்காக வேண்டி வந்ததுதான் ஆசுரா நோன்பு. அந்த ஆசுரா நோன்பை இந்த பாலஸ்தீன முஸ்லிம்களுக்கு நடக்கின்ற துக்கத்துக்காக வேண்டி பிடிக்க சொல்கின்றார்கள். ஆசுரா நோன்பு மார்க்கத்திலே உள்ளது. நீங்கள் காட்டுகின்றீர்களே காரணம், சொந்த புத்தி காரணம் சகோதரர்களே. இன்னும் தெளிவாக நீங்கள் பாருங்கள். பொய் சொல்லக்கூடிய தஜ்ஜால்கள் வந்து மார்க்கத்திலே சொல்வார்கள் என்று சொல்லுகின்றார்கள் ரசூலுல்லாஹ். இதெல்லாம் நபியவர்கள் செய்த முன்னறிவிப்பு. அதை நாங்கள் பார்க்கின்றோம் சகோதரர்களே. எப்படி தெரியுமா? நாங்கள் சொல்லுகின்றோம் என்ன தெரியுமா? கபருக்குள்ளே அவுலியாக்களும் இல்லை, ஒத்தனும் இல்லை, எல்லாம் மௌத்தா போய் கிடக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றோம். அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்கள் என்ன நடக்கின்றது? அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த அரசுகளால் இருக்கக்கூடிய இலந்தை மரத்திலே பச்சை பறவையுடைய ரூபத்திலே தொங்குகின்றார்கள் என்று சொல்லுகின்றோம். எங்கிருந்து? நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் கேள்விப்பட்ட செய்தியிலே இருந்து சொல்லுகின்றோம். எங்கிருந்து? முஸ்லிம் இமாமிலே இருந்து நபித்தோழர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் வரை அறிவிப்பாளரை வைத்து சொல்லுகின்றோம். அபு முஆவியா, அஸ்வாத், அப்துல்லா பின் முர்ரா, மஸ்ரூக், இப்படி அறிவிப்பாளர் வரிசை வருகின்றது. வந்து முஸ்லிமோடு வந்து முடிந்து சொல்கின்றோம். இந்த அறிவிப்பாளர் வரிசையிலே மூதாதையர்களும் நாங்களும் கேள்விப்பட்ட விஷயம், அவர்கள் அல்லாஹ்வுடைய அரசுகளால் அவர்கள் பச்சை பறவையாக இருக்கின்றார்கள். உங்களுடைய அறிவிப்பாளர் வரிசையை காட்டுங்கள். இவர்கள் கபருக்குள்ளே உயிரோடு இருக்கின்றார்கள் என்பதற்கு அறிவிப்பாளர் வரிசையை காட்டுங்கள். அப்படி ஒரு அறிவிப்பாளர் இல்லை. அறிவிப்பாளர் வரிசை இல்லாமல் மூதாதையர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்வது நீங்களா நாங்களா? யார் தஜ்ஜால்கள் சகோதரர்களே? யோசித்து பாருங்கள். சத்தியத்துக்காக வேண்டி போராட்டம் நடத்தவும் வேண்டும், அதிலே மாற்று கருத்து கிடையாது. ஹமாஸை ஆதரிக்கவும் வேண்டும், அல் கைதாவையும் ஆதரிக்கவும் வேண்டும், எல்லா இஸ்லாமிய போராளிகளை ஆதரிக்கவும் வேண்டும். அதே நேரத்திலே சத்தியத்தை பிரச்சாரமும் செய்ய வேண்டும் சகோதரர்களே. சத்தியத்தை விட்டுவிட்டு ஷிர்க்கை கண்டுகொள்ளாமல், பிதுஅத்தை கண்டுகொள்ளாமல், இஸ்லாமை தூய இஸ்லாத்தை கண்டுகொள்ளாமல் போராட்டம் ஹிலாஃபத் என்று மட்டும் நாங்கள் இருக்கக்கூடாது. சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி பெரிய போராட்ட வீரர், பெரிய முஜாஹித். அவர் சத்தியத்துக்காக வேண்டி பிரச்சாரம் செய்தார். பாத்திமியாக்களுடைய ஆட்சி காலம் சகோதரர்கள், அவர் வந்த காலம் இரவு தொழுகை இல்லை என்று தடை பண்ணியிருந்தார்கள் பாத்திமியாக்கள். ஷியாக்கள் அப்படி தடை பண்ணியிருந்தார்கள். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் அத்தனை பேரையும் துரத்திவிட்டு பள்ளிவாசலிலே இரவு தொழுகை அனுமதி கொடுத்தார்கள். முத்தாவுடைய திருமணத்தை வைத்திருந்தார்கள். முத்தாவுடைய திருமணத்தை யாராவது முடித்தால் அவர்களை வெட்டி விடுவேன் என்று சட்டம் போட்டார்கள். யார் போட்டார்கள்? சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி போட்டார்கள் சகோதரர்களே. அபூபக்கர் உமரை பேரை வைத்திருந்தால் கொண்டு விடுவோம் என்று சொன்னார்கள் சகோதரர்களே. தூக்கி வீசினார்கள். மோத்தாவை தூக்கினால் அவர்களை கொண்டு போய் மறியலிலே போடுவோம் என்று சொன்னார்கள் பாத்திமியாக்கள். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி சொன்னார், மோத்தா கையிலே எடு, குர்ஆன் ஹதீஸை கையிலே எடு சொன்னார்கள். யார்? பெரிய முஜாஹித். அதே நேரத்திலே மார்க்கத்தில் சத்தியத்தில் வளைந்து கொடுக்கவில்லை. நீங்கள் சொல்வது போல, மக்கள் நினைப்பது போல அப்படி ஒரு அமைப்பு இருக்கக்கூடாது சகோதரர்களே. போராட்டமும் வேண்டும், ஹக்கை வெளிப்படையாக சொல்லவும் வேண்டும். ரெண்டும் வேண்டும். ஒன்று இருந்தாலும் ஆபத்து. இன்னொரு கூட்டம் இந்த ரெண்டும் இல்லை, துஆக்களோடு மட்டும் துஆ கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். இதா முன்னோர்கள் காட்டி தந்த வழிமுறை. இதா அல்லாஹ் சொல்லுகின்றான், வமாலக்கும் லா துகாசிரூன், ஏனப்பா போராடாமல் இருக்கின்றீர்கள்? சத்தியத்துக்காக வேண்டி ஏன் பிரச்சாரம் செய்யாமல் இருக்கின்றீர்கள்? அல்லாஹ் அப்படி கேட்கின்றார் சகோதரர்களே. துஆ என்று சொல்லக்கூடிய அந்த சூஃபி கொள்கை மாத்திர மார்க்கத்துக்கு சரி வராது. போராட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க கூடியதும் சரி வராது. சத்தியத்தை பிரச்சாரமும் செய்ய வேண்டும். அதுதான் அந்த இரண்டாவது கூட்டம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. ரெண்டில் ஒன்றிலே நாங்கள் இணைய வேண்டிய கட்டாயத்திலே இந்த ஸ்ரீலங்கா நாட்டிலே இருக்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் ஆகப்பெரிய வெற்றி சகோதரர்களே. ஆனால் கடைசியாக ஒரே ஒரு விடயத்தை நான் சொல்லி முடிக்கின்றேன். சத்தியத்துக்காக வேண்டி போராடக்கூடிய மக்களும் சத்தியத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய மக்களும் ஒரே ஒரு விஷயத்திலே கோட்டை விட்டு விட்டார்கள். என்ன விஷயம்? அல்லாஹ் சொன்னான், நீங்கள் போராடக்கூடிய நேரத்திலே, பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்திலே உங்களுக்குள்ளே நீங்கள் பிணங்கி பிரிந்து விடாதீர்கள். உங்களுடைய பவரே ரீஹ் என்று சொன்னால் காத்து
காத்தே போய்விடும் என்று சொன்னான். வேன் இருக்கின்றது, 4 ரோதையும் பஞ்சர், கார் ஓடாது சகோதரர்களே. எந்த பெரிய சூப்பர் ஜிஎலாக இருந்தாலும், எந்த பெரிய BMW ஆக இருந்தாலும் காத்திடாமல் ஓடுமா? அது போலத்தான் சகோதரர்களே சத்திய பிரச்சார கூட்டம் செய்யக்கூடியவர்கள் நாங்கள் மனம் பிசங்கி இருப்போம் என்று சொன்னால் ஒரு நாளும் எழும்ப முடியாது. நீங்கள் பார்க்கின்றீர்கள், சத்தியத்துக்காக போராடினார்கள் ஆப்கானிஸ்தான் மண்ணிலே, அதன் பின்னால் 2-3 பிரிந்தார்கள் சகோதரர்களே. அவர்கள் துவம்சம் செய்யப்பட்ட காட்சியை பார்க்கின்றோம். ஈராக்கிலே நாங்கள் பார்க்கின்றோம், எந்தெந்த நாட்டில் எல்லாம் போராட்டம் நடந்ததோ போராடினார்கள், 2-3 பிரிந்தார்கள். உங்களுடைய பணம் போய்விடும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். எனவே அதற்கு இடம் கொடுக்க கூடாது, ஷைத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஒன்றுபட வேண்டும், சத்தியத்தை பகிரங்கமாக பிரச்சாரம் செய்ய வேண்டும். இந்த நாட்டுக்கு, இந்த சமுதாயத்துக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஆகப்பெரிய நன்றிக்கடன் இதுவாகத்தான் இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பேசி என்னையும் கேட்ட உங்களையும் இந்த சமகால இஸ்லாமிய உம்மத்தின் பொறுப்புகள், முதலாவது ஜிஹாத், 2வது இந்த பகிரங்க தாவத் பிரச்சாரம், இந்த 2லும் இணைந்து செயல்பட்டு வாழ்ந்து அல்லாஹ்க்காக வேண்டியே எங்களுடைய வாழ்நாளை கபூல் செய்து அவனுக்காக வேண்டிய எங்களுடைய உயிர்கள் அத்தனையும் அல்லாஹ் தஆலா கைப்பற்றி நாளை கியாமத் நாளில் அவருடைய சுஹதாக்கள் முஜாஹிதுகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நல்ல சொர்க்கத்தை பேசி எனக்கும் உங்கள் அனைவருக்கும் நம்முடைய குடும்பம் அத்தனை பேருக்கும் தந்தருள்வானாக. இந்த நாட்டிலே பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கு உண்மையான மார்க்க பிரச்சாரத்தின் அமைப்பை வஹீயுடைய ஒளியோடு செய்யக்கூடிய அப்படிப்பட்ட பாக்கியத்தை நல்கி அருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வஸ்தக்ஃபிரு இன்னஹு லஃபூருர் ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.